வெட்கப்படுவார் என்றார். ஆமென். ஹalleluya. நீ இன்னைக்கு வெட்கப்பட்டனா அவர் வெட்கப்படுவார். இன்னைக்கு நீ ஜெபிக்க வெட்கப்பட்டனா உன்னைய பார்த்து அவர் வெட்கப்படுவார். இன்னைக்கு பைபிள் படிக்க வெட்கப்பட்டனா அவர் வரும்போது உன்னை பார்த்து இனிஷியல் வெட்கப்படுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா வெட்கப்படுவார்னா அவருக்கு என்ன வெட்கமா இல்லை. உன் பேர் அவங்க அறிக்கப்பட மாட்டார், வெட்கப்படுவார். புரியுதா? அர்த்தம் புரியுதா? உன் பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புத்தகத்துல. ஆனாலும் அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட், நிறைய பாஸ்டர் எனக்கு தெரியும், நிறைய அரசியல் தலைவர்கள் எனக்கு தெரியும். அதானே என்ன நல்லா கவனிங்க. ஆனா உங்களை அவங்களுக்கு தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா? இயேசுக்கு ஒண்ணு தெரியுமா? ஈஸ்வரா இயேசு எனக்கு தெரியும். நீ இயேசுக்கு ஒண்ணு தெரியுமா? நீ தான் வெட்கப்படுதிய. ஜெபம் பண்ண சொன்னா வெட்கப்படுதா? பாட்டு பாட சொன்னா வெட்கப்படுதா? கை தட்ட வெட்கப்படுதா? உற்சாகமா பிரைஸ் லார்ட், ஹalleluya, பிரைஸ் லார்ட் சொல்ல வெட்கப்படுதா? அல்லேலூயா சொன்ன வெட்கப்படுதா? அவர் வரும்போது உன்னைய பார்த்து உன் பேரை சொல்ல வெட்கப்படுவார். பைபிள்ல வசனம் இருக்கு, உங்களுடைய பேரை நான் தூதர்கள் முன்பாகவும் பிதாவின் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன். ஏன்? என் மனவாட்டி அப்படின்னு. சும்மா மனவாட்டி அதில் கொண்டு போயிட மாட்டாரு. நல்லா கவனிங்க. இந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியமா இருக்கும். ஏன் ரகசியமா இருக்கும் தெரியுமா? அது இந்த மாமிச பிரகாரமான உலகத்துக்கு தெரியாது, அது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கும். யோவான் 7 முத்திரைகளை திறக்கப்பட்டதை கண்டானே, அது மாமிச பிரகாரமான உலகத்துக்கு தெரியல. ஆனா யோவானுக்கு தெரிஞ்சேன்னா யோவான் மனவாட்டி பாருங்க. அவர் திறந்து புத்தகத்தை எடுத்துட்டு வரும்போது அவங்க பெரிய ரிவைவல் எங்க வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரத்துல அப்படிப்பட்ட ரிவைவல். நாங்கள் பூமியில் போய் என்ன செய்வோம்? அரசாங்கம் என்று எல்லாரும் சத்தமா மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப பரலோகத்தில் எவ்வளவு சத்தம் யோசிச்சு பாருங்க. சேராபியுடைய சத்தத்தை கண்டு நிலைகள் அசையுது. நாம சத்தம் போடுறதுன்னா வெட்கம். இந்த வெட்கம் இருக்க வரைக்கும் எப்படி ஆண்டவர் பிள்ளையா மாற முடியும்? ஒரு சாட்சி சொல்லி வெட்கமா, ஒரு பாட்டுப்படி வெட்கமா, எடுத்ததுக்கெல்லாம் வெட்கம். இந்த வேதம் சொல்லுது, விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ? ராபர்ட் பேசுறாரு, தெய்வீக சுகம் அளித்தலை குறித்து நீங்க வெட்கப்படக்கூடாது. ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, ஆண்டவர் சொன்னார்தான் நம்ம சொல்ல முடியும். நீ தீர்க்க தரிசனத்தை சொல்லலாம். ஆண்டவரே நான் என்ன செய்ய கேட்ட ஆண்டவர் பேசுவார். ஆனா நீ விசுவாசிக்கத்தான் வேணும். பைபிள் என்ன சொல்லுது? தழும்புகளினால். இது ஏன் சொல்ல வெட்கமா இருக்கு? தழும்புகளினால் குணமானோம். ஏசாயா 53:5 அப்படி சொல்லுது. 1 பேர் 2:24 சொல்லுது, தழும்புகளினால் குணம் ஆகிவிட்டோம். ஆனோ ஏசாயா குணம் ஆகிறோம்ங்கிறாரு, ஆனா பேதுரு குணம் ஆயிட்டோங்கிறாரு. சரிதானே? தீர்க்கதரிசி சொன்னார் யோவான் 14:12, நான் என் பிதாவிடம் போகிறபடியால் என் கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், என்னை விட அதிகமா செய்வீர்கள். ஏன்? யோசிச்சு பாருங்க. ஏன் அவர் அப்படி சொன்னாரு?
அப்ப இன்னைக்கு சபையானது தெய்வீக சுகமளித்தலை குறித்து வெட்கப்படாமல் பிரசங்கிக்க வேண்டும், வெட்கப்படாமல் அறிக்கை செய்ய வேண்டும். ராபர்ட் இன்னொன்று சொல்றாரு, இந்த வெட்கப்படுதலுக்கு இன்னும் ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. அஷேம் அப்படின்னா வெட்கப்படுதல் அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்ல தெரியுமா? வெட்கப்படுதல் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, embarrassed, EMBARRASED, பதட்டப்படுதல் அர்த்தம். பதட்டப்படுதல் பதட்டம் புரியுதா? திடீர்னு வரான், என்ன செய்ய போறேன்னு தெரியல, அதான் பதட்டப்படுது. அடுத்த என்ன சொல்றது, இன்னொரு வார்த்தை சொல்றாருன்னா தகுமாறு, சங்கடப்படுதல். சங்கடப்படுதல் அடுத்த இன்னொன்று என்ன சொல்றாரு, தகுமாறுதல். தருமானம், தண்டை அடிக்கவா வேண்டாமா, தருமானம். ஒரு பக்கம் அடிக்கவே நினைச்சு இன்னொரு பக்கம் அடிக்கப்படாது இருக்கு. இது காரணம் என்ன தெரியுமா? அடுத்த ஒரு அர்த்தம் சொல்றாரு, யூ ஹேவ் நாட் ஹேவ் த அஷூரன்ஸ் ஸ்டில், அதாவது உனக்குள்ள இன்னும் ஒரு உறுதிப்பாடு இல்லை. உறுதிப்பாடு, அஷூரன்ஸ். இப்போ நிறைய பேர் சத்தியத்தை குறித்து வெளியே பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சத்தியத்தை குறித்து உறுதிப்பாடு இருக்கு. பேசின கேள்வி கேட்ட பதில் சொல்லி தெரியுங்களா? நீங்க பேசி கேட்டா தான் நீங்க தேர்வீங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, கேள்வி விசுவாசத்தினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும். கேட்டா தானே தெரியும், நீ பேசினா தானே கேட்பான். யுத்தத்துக்கு போகணும், கையில பட்டயத்தை கொடுத்து அனுப்பினா எல்லாருக்கும் யுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. முதல்ல என்ன செய்யணும்? பிசிக்கல் எக்ஸசைஸ். ஒரு பெரிய குழி கொட்டி போட்டிருக்கு, குழிக்குள்ள ஒரு போலீஸ்காரனே இறக்கி விட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல், அதுக்கு என்ன சொல்றாங்க, பேர மறந்துட்டு, அவனே இறக்கி போட்டிருக்கு. அந்த குழி தலைக்கு மேல இருக்கு. நீங்க உள்ள என்னன்னா வெளியே தெரியாது. ரெண்டு பேரும் மேலே யாருங்க? போலீஸ்காரன் கூட கையை பிடிக்காம கொஞ்சம் அப்படியே பிடிக்காம பொத்தனிக்கல வந்ததுதான். இன்னொரு சொன்னாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதை மறந்துட்டு பேர, அது வேற யூனிஃபார்ம். அவன்கிட்ட சொல்றாங்க, அவன் ஜம்முன்னு ஒரு துள்ளி துள்ளி இந்த ரெண்டு கை இருக்குல்ல, இந்த ரெண்டு கையும் மேல வச்சுக்கிட்டு அப்படியே உடம்பு மேல திருப்பி அழகணும். அதான் ட்ரைனிங். அவனுக்கு உறுதி இருக்கு, நான் ஜெயிக்க முடியும். பாட்டு படுதியா? இல்ல, பயமா இருக்கு. வெக்கம், என்னைக்கு இந்த வெக்கம் வந்து விட்டு போகும்? இந்த வெக்கம் இருக்க காரணம், நீ இன்னும் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளவில்லை. அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் வெட்கப்படுவதில்லை. அப்படிதானே? ஒரு வசனம் படிங்க, ரோமர் 10:11 நினைக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா? அப்போ உனக்கு இன்னொரு வெட்கம் இருக்குன்னா, தடுமாட்டம் இருக்குன்னா, சங்கடம் இருக்குன்னா, பதட்டம் இருக்குன்னா, நீ விசுவாசிக்கவே ஆரம்பிக்கலையே. விசுவாசம் இஸ் அப்சல்யூட். விசுவாசம் என்பது முற்றிலுமானது. அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தைய, அந்த குழந்தை தெரியுமா இந்த தகப்பன் தான் நம்ம பிறந்தோம் சொல்ல முடியுமா? அந்த குழந்தைக்கு தெரியுமா இந்த தகப்பனுக்கு நான் பிறந்தேன் விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ண முடியுமா? ஆனா அந்த பிள்ளை பையனை அந்த தகப்பனை பார்த்து அப்பா என்று கூப்பிடுது. எந்த விசுவாசம்? தாய் பார்த்து அப்பா வரமா, அந்த பிள்ளை அம்மா சொல்ல அப்படியே விசுவாசம் அப்பா ஏற்றுக்கொள்கிறது. புரியுதா? இதே மாதிரிதான் இயேசுவை நீ காணல, ஆனா இயேசுவை நீ தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ பிரசங்கிக்கப்படுகிறாய். அதை விசுவாசிக்க மாட்டாய். ஏன்னா வெட்கமா இருக்கு. பாருங்க, பைபிள் சொல்லுது, இன்னொரு வசனம் படிங்க,
பேர் 2:6. அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் விரேதமாயிருக்கிற ஊழியர்கள் சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில் இல்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. சீயோனில் ஒரு கல்லை வைக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அது எந்த கல்லு? இயேசு கிறிஸ்து அந்த தலைக்கல்லு, அவர் தான் மூலைக்கல்லு. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவன், வார்த்தை மாமிசமாகி நம்ம மத்தியிலே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் வந்து மாறாதவராய் இருக்கிறார். இதை நீ விசுவாசித்தால், இது நீ உறுதியாய் பற்றி கொண்டால் வெட்கம் போயிடும். இயேசுக்காக வெட்கப்பட மாட்டாய். பாருங்க, அந்த வசனம் கிளியரா சொல்லுது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான். தண்ணி அடிக்க வைக்கப்பட மாட்டான். தண்ணி அடிச்சு தடுமாடி வீட்டுக்கு வர வெக்கம் இல்லை. சர்ச்சுக்கு போனா வெக்கமா இருக்கு. அப்ப இது பிசாசு இல்லையா? உண்மையா இல்லையா? ஆக்சுவலி தண்ணி அடிச்சுட்டு தடுமாடி போறவே பார்க்கவே என்ன அசிங்கமா நினைப்பானு வெக்கப்படணும். ஆனா அது வெக்கப்பட மாட்டான். ஆனா சர்ச்சுக்கு வரியா வெக்கப்படுறான். யோசித்து பாருங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிசாசானவன் உங்களை வெட்கப்படும்படியாய் உங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களை என்ன செய்தான்? பதட்டத்துக்குள்ளேயும் சங்கடத்துக்குள்ளேயும் தாழ்வாதலுக்குள்ளேயும் வெட்கப்படுத்தவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ அதை விட்டு வெளியே வரல. நீ அதை விட்டு வெளியே வந்து இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள். இயேசு எப்படி பற்றிக்கொள்வது? அது எங்க இருக்க? அதான் சொன்ன, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை. அப்ப நீ எதை உறுதியா பற்றுக்கொள்ளணும்? வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதுவரை இந்த வேதத்தை வாசித்து இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் அப்படின்னு இந்த வேத வார்த்தையில் நீ உறுதி கொள்ளவில்லையோ, நீ ஒரு நாளும். சிலருக்கு பைபிள் வசனம் இருக்கு, சிலருக்கு நீங்க நல்லா இருந்தா உங்க குடும்பத்துக்கு பிடிக்காது. அது பிசாசுங்க. நாங்க ஊருக்கு போறோம், ஒரு சாட்சியத்தை சொல்லுதான் பெருசாக எந்த பெரும்பட்டு நினைக்காதீங்க. சிஸ்டருக்கு ஊரில் உள்ள அடுப்பில் வேலை செய்ய தெரியாது. அங்கே முள்ளை வச்சு தான் கொடுக்கணும். சிஸ்டருக்கு முள் எடுக்கவே தெரியாது, எடுத்தால் கையில் குத்திப்போம். ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்வா, நாங்கள் எங்கள் அம்மையெல்லாம் அம்மா பாப்பான்னு தான் பேசுவோம். நீங்களாம் நாகரிகமாக நான் வாங்க நீங்கள் பேசுங்க, நல்லது கற்று சொல்கிறேன், நாகரிகமாக பேசுங்க, தப்புன்னு சொல்ல வரும். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சுள்ளி எடுத்து அதை வச்சு அத்தையை மூட்டி கொடுத்து உட்காருமாங்க. அது உட்கார முடியாது, வெயில் பிடிக்காது, வேறு வடி. அந்த சரி நீ போன்னு சொல்லி அவங்களே சமையல் பண்ணி வச்சு கொடுத்துருவோம். எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பியும், தம்பி கொண்டாட்டி அண்ணன் கொண்டாட்டி, இவளுக்கு மட்டுமே எப்படி சோறு கொண்டு கொடுக்குறான்? அது பிசாசுங்க. விளையாட்டு சொல்லலை, ஆறுறதில்ல. புருஷனுக்கு விரோதமாக பொண்டாட்டிக்கிற பிசாசு வேலை செய்யும், பொண்டாட்டிக்கு விரோதமாக புருஷன்கிட்ட வேலை செய்யும். ஒரு மனுஷன் சாதாரணமாக நினைக்காதீங்க. தாறுமாறான ஆபீஸ்கள் குடும்பத்தில் இருக்கும். புருஷன் அவசியம் எதுவும் செய்வான், பொண்டாட்டி அவசியம் எதுவும் செய்வான், புள்ளையில அதாவது அதிர்ஷ்டம் அலையும். அது தாறுமாறான வீட்டுக்குள்ளே ஒரு மணி இருக்காது, தகப்பனுக்கு மரியாதையே இருக்காது. தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காத குடும்பம் எப்படி இருக்கும்? தகப்பன் நல்லவரோ கெட்டவரோ, சம்பாதிக்கல, படிச்சவரோ படிக்கலையோ, தகப்பன் தான். அல்லேலூயா. ஏசு எந்த பிள்ளை பிடிச்சாரு? ஏசு எந்த டிகிரி வாங்கினாரு? எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றதவன் ஏசு படிச்சாதான் படிக்கணும். நீ ஏசு இப்படி படிக்காம படிக்க பைபிள் சொல்லுது, இவன் படிக்கவே இல்லையா, இவன் தச்சண்டு குமாரனாச்ச. வேத வார்த்தைகளை எப்படி அறிஞ்சிருக்கிறான்? அவர் தான் வேத வார்த்தையை உருவாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பாஷையை பத்தி பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த காலத்துல. எல்லாத்துக்கும் முந்தின பாஷை எதுன்னா தமிழ் பாஷை தான். 3500 வருஷத்துக்கு 5000 வருஷம் முன்ன உள்ளதுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சபடி வேதாகமத்துல இந்த பூமி புதுப்பிக்கப்பட்ட 6000 வருஷம் தான். அப்படிதானே? அப்படி சொல்றாங்க. ஆள் கூட சொல்றதா, இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. பாருங்க, எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த தமிழ் மொழியில ஒரு விசேஷம் இருக்கு.
மெய்யெழுத்து உயிரெழுத்து. இது தமிழ்ல மட்டும் தான் இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல vowels consonants. உயிர் மெய், மெய்யின சரீரம். இந்த சரீரம் இதுக்கு உயிர் கொடுக்கிறது எது? உள்ள இருக்கிற ஆவிக்கிற மனுஷன். சரியா? இது அப்படியே தமிழ் பொருந்தோம். நான் ஒரு தச்சில படிச்சேன், அப்ப கூட யோசித்தேன். ஆமா, உயிரெழுத்து எத்தனை? 12. உயிரெழுத்து இல்லாம மெய்யெழுத்துக்கு வேல்யூ கிடையாது. மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்தா உயிர் மெய்யெழுத்து. அது உயிரோடு இருக்கிற எழுத்து. இல்லையா? இப்ப நாமெல்லாம் உயிரோடு இருக்கிற எழுத்து, எழுதப்பட்ட நிருபங்கள். இந்த சிஸ்டம் இங்க வேதத்துல ஆண்டவர் சரீரத்தை உருவாக்கி, அதாவது சரீரம்னா மெய், மெய்னா சரீரம்னு அர்த்தம். அதுக்கு உண்மை இன்னொரு அர்த்தம் இருக்கு. சரி, நிறைய பேர் இருப்பாங்க மெய்யழகர். என்ன பேரு? மெய்யழகர். அதாவது சரீர அழகு இருக்கிறது. கருப்பா இருப்பாரு, கண்ணு கரையாண்டி, வேற இருக்கு வெள்ளையா. பாருங்க, இந்த மெய் இருக்க இதுக்கு உயிர் கொடுக்கணும். இப்போ சரீரத்தை உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்றாரு? ஜீவ சுவாசத்தை உள்ள ஊதுறாரு. அதுதான் உயிர் கொடுக்குறதுங்க. தமிழ் பாஷை எங்க போட்டு பாருங்க. இதை எங்கேயும் சொல்லாதீங்க, உங்களுக்காக சொல்லுங்க. பாருங்க, இங்க வேதம் நமக்கு சொல்லுது, வெட்கப்படாதீர்கள். இதுதான் நம்ம சப்ஜெக்ட். வார்த்தை குறித்து வெட்கப்படாத, கர்த்தரை குறித்து வெட்கப்படாத வேதம் சொல்லுது. அடுத்தது தெய்வீக சுகபலிகளை குறித்து வெட்கப்படாத, முழு சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத, பெந்தேகோஸ்து அனுபவத்தை குறித்து வெட்கப்படாத. சத்தமா சும்மா எல்லாரும் வர நினைப்பாங்க, அது சாசு சொல்லல. சத்தமா பேசுனா ஆண்டு பரிசுத்தையும் வந்து இப்படி ஆயிட்டோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம இங்க இருக்கிற அப்படிதானே செத்திட்டா ஒரு ஆள் பேசணும். உங்க பாதே நீங்க பாருங்க, பின்னால் அங்க எதுவும் எனக்கு என்ன பாருங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, அடுத்ததை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது தப்பு. உனக்குன்னே ஆண்டு அந்த ரேஸ்ல நீ ஓடிக்கிட்டே இருக்கு. பாருங்க, ரேஸ் ஓடுவாங்க, இப்படி ஓட்டத்துக்கு இப்படி இருக்கும். ட்ராக், இந்த ட்ராக்ல போறவன் இந்த ட்ராக் வரக்கூடாது. உன் ட்ராக்ல ஓடிக்கிட்டே இரு. உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. உனக்கு ஒரு கணவன், உனக்கு ஒரு பிள்ளை, உனக்கு பேரன் பேத்தி இருக்கு. தட் இஸ் யுவர் ட்ராக். டோன்ட் என்டர் இன்டு another track. மற்ற ட்ராக்ல போகாத, உன் ட்ராக்ல ஓடு. அல்லேலூயா. அடுத்தவங்க என்ன சொல்லுது பாருங்க, ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசி மூலமாக ஒவ்வொரு செய்தி வருகிறது. அதை குறித்து வெட்கப்படாதீர்கள். படிங்க, எபிரேயர் 1:1-3. கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு துரோகம் வச்சினார். ஆமென். பங்கு பங்காகவும் வசவையாகவும் தீர்க்கதரிசி திருவனமுற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு துரோகம் வச்சினார். இது எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதலாம். இப்போ நமக்கு இது எங்க வந்துடும்? வெளிப்பட்டது 1:7, மல்கியா 4:6, மத்தேயு 17:11. சரிதானே? ஆக இந்த வசனங்களை குறித்து நீங்க விட்டுவிடக்கூடாது. வேலைக்கு போறீங்க, ஆபீஸ்க்கு, அங்க எல்லாரும் மாடர்ன் முடிவிட்டு கீழே கொஞ்சம் கருப்பு, கீழே கொஞ்சம் சிவப்பு. நான் மல்லாடிக்கு போன கூட நிறைய அப்படி காட்சிகளை பார்க்க, அங்கே இருக்கிற கூட அப்படிப்பட்ட எஸ்எம்பிள் கூட்டம் பாருங்க. அது போன பிறகு கால் சட்டை போட்டு போறாங்க பெண்கள். இப்போ நீங்க மாடனா இல்லை, நீங்க நீளமா முடி போட்டிருக்கீங்க இல்ல, டைட்டா இது லெகின்ஸ் போடல, லூஸா பைஜாமா, இது சல்வார் கமிஸ் போட்டிருக்கீங்க. What is it? We are working such and such office. We should be like this. வெட்கப்படாத. நீ சொல்லு பொறுமையா, நீ ஈழமா வளர்க்கிறது என்ன பைபிள் சொல்லு. நான் கிறிஸ்தவன்.
டைட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஆம்பளை ட்ரெஸ்ஸை பொம்பளை போடக்கூடாதுன்னு சொல்லி எங்க பைபிள் சொல்லி வசனத்தை எடுத்து காமி. ஒரு விஷயமே அது வித்தா இருந்தா அது யோசிக்கும், ஆமா நம்ம செய்யறது தப்புங்கிறத. அதை நீ சொல்லலைன்னா அந்த ரத்தப்படி உன் தலையில நியாயத்திற்கு நாளையில நான் பேசிட்டு நம்ம இதனால சொல்லலே ஆண்டவரே சொல்லும் போது நீ வெக்கப்பட வேண்டியிருக்கும். அதை விட இன்னைக்கே வெக்கப்படாம சொல்லு. அதை ஒரு உங்களை சுற்றி ப்ராப்பர்ட்டி பேசுறார். யூ ஆர் கிரியேட்டர் அப்படிங்கிற விசுவாசி. A believer is a creator. How? You are creating an atmosphere within you. உங்களை சுற்றி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற. உங்ககிட்ட 4 பேர் பேச வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீ ஆண்டவர் உனக்குள்ள இருக்காரு. நீ அவங்களுக்கு இனிப்புள்ளவனாயிரு. இனிப்பு இருக்கிறதுல இரவு ஓடி வரும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும்ல. இனிப்புக்கு போல கசப்பா இருந்தா கட்டருக்கும் கிட்ட வராது, எல்லாம் மறந்துடும். ஆமா ஏதோ கசப்ப வச்சுட்டு கேட்டாங்க. உன் பேச்சு இனிமையா இருக்கட்டும், கடகடகடன்னு பேசாத. சிலருக்கு ஸ்டார்ட் பண்ண இருக்காது வார்த்தை. அது அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி போகணும். கடைசியில் எங்கேயாவது கூட்டு தள்ளிட்டு இருக்கும். சரி பாருங்க, இப்போ பைபிள் தீர்க்கதரிசி செய்தி அந்தந்த காலத்து செய்தியை குறித்து நீங்கள் வெக்கப்படாதீர்கள். சரியா? பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கம் மல்கியா 3:6 படிங்க. இல்ல நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இது யார் சொல்றா? மல்கியா கர்த்தரா? மல்கியா மாறாதவரா? ப்ராப்பர்ட்டி பேசுறாரு. அவர் ப்ராப்பர்ட்டி பேசுறாரு தெரியுமா? மல்கியா தானே தேவனாக்கி விட்டான். தேவனுடைய ஸ்தானத்தை அவன் ஏறி எடுத்து நடிக்கிறான். அவனே தேவனாகி விட்டான். தேவனுடைய ஆவி வரும் பொழுது அவன் தேவனை போல பேசுகிறான். அதான் இருக்குது. அதே மாதிரி 1 ராஜா 17:1 படி. 1 ராஜா யாரா இருக்கு? 1 ராஜா 17:1. கிளையாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. என் வார்த்தைகளினாலே அன்றி நான் பேசலன்னா மழை பெய்யாது. அவன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். எலியா நிறுத்தி புரியுதா? அவன் வெக்கப்படலை. வெக்கப்பட்டானா? ஐயோ ராஜ சமுத்திரம் இப்படி பேசுறமே வெக்கப்பட்டானா? இல்ல, என் வார்த்தையினாலே அன்றி இந்த வருஷத்துல மணியும் மழையும் பனியும் பெய்யாது. யோசித்து பாருங்க. நோவா காலத்துல மழை பார்த்ததே கிடையாது. நோவா காலத்துக்கு முந்தி மழை பெய்ததா சட்டத்தில் இல்லை, பைபிளும் இல்லை. அப்ப என்ன ஆகும்? இருக்கிற இந்த தோட்டங்கள் எல்லாம் தண்ணி எப்படி பாய்ச்சப்பட்டது? காலையிலே பனி விழும். இந்த பனி அடிச்சியும் எல்லாத்தையும் நினைச்சிட்டு போயிடும். இப்படிதான் நல்லா இருக்கும். இந்த வேலை செய்யணும், பேசாம உட்காந்து பழத்தை சாப்பிட்டு சட்டாடாம சுத்திட்டு வரலாம். என்ன செய்ய, நம்ம ஆதி மாத பண்ணிவிட்டால அநியாயம். இந்த வயசுலேயே வேலை செய்ய சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படிதானே? சிலர் 80 வயசு வரைக்கும் வேலை செய்வாங்க. வேலை செய்யறது நல்லது தான். சும்மா இருந்த நிலைக்கு உடம்பு என்ன போவோம். அந்த நாங்கள் போகிற பாதையில் வரிசையாக கார் விட்டுருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு 2 மாதத்துக்கு அந்த காரை பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு கண்ணாடி இருக்கும், சைடில் கண்ணாடி இருக்கும், உள்ள சீட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றும் இருக்காது, வெறும் கூடு மட்டும் இருக்கும். இன்னொரு 10 நாள் கழிச்சு நீ பார்த்தீங்க, நான் பார்த்தேன், நான் சொல்ல 10 நாள் கழிச்சு பார்த்தா கண்ணாடி இருக்காது. இன்னும் 10 நாள் கழிச்சா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாம் போயிடும். சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு அப்படி ஆகிடும். அதனால வேலை செய்யறது தப்பு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அனுபவிச்சுட்டாரு. நெத்தி வேற நிலத்தில் செத்துபடியா வேலை செய்யும் மகனே, கொண்டாட்டி நினைச்சி சம்பாத்தியம் பண்ணி போடு. கொண்டாட்டி சம்பாத்தியம் பண்ணதுக்கு பைபிள் கட்டளை இல்லை, ஆணுக்கு தான் கட்டளை இருக்கு.
பைபிள் அப்படிதான் சொல்லுது. எப்படி இயேசு சிலுவையில நமக்காக ரட்சிப்பு சம்பாதிச்சாரோ அப்படி மனைவிக்கு புருஷன் சம்பாதிக்க வேண்டும் என்று வேதத்தில் இருக்கு. சரி போட்டோம், அடுத்த பாயிண்ட் வருவோம். பாருங்க, இப்ப கிறிஸ்தவம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. 2-3 பேர். ஒருவன் உண்மையிலேயே குடிக்காரனா இருந்து திருந்தினவன், அவன் கொண்டாட்டி ஒரு விசுவாசி. அவன் வேலை செய்த இடத்துல மற்ற 2 பேர் என்னங்க உலகம் பூரா பரிசு பண்ணிட்டாலே தாங்க கிறிஸ்தவன் சொல்லி கிறிஸ்தவம் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த யாருடைய அதாவது அந்த மனைவி கிறிஸ்தவளா இருந்தால அவன் புருஷன் சொன்னானா தைரியமா கொண்டாட்டினாலே அவளை நம்பிக்கை. இன்னைக்கு நம்பிக்கை வைக்க முடியுமா? நம்பிக்கை வந்து நடந்தீங்களா? இல்லை கொஞ்சம் அங்கங்க அப்பப்போ ரெக்கார்டை மாற்றி வாசிக்கிறீங்களா? பாருங்க, அங்க பைபிள் சொல்லுது, சிரிக்காதீங்க, பைபிள் சொல்லுது, சாரி ப்ராப்பர்ட்டி சொல்றேன். அப்ப அந்த மனுஷன் சொன்னா கிறிஸ்டியானிட்டி என் வீட்டில் இருக்கு அப்படின்னா, உன் வீட்டில் கிறிஸ்தவம் இருக்கா? அது எப்படின்னா வந்து வார் அப்படின்னா, சரி இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. அந்த செய்தியில் இருக்கு, வச்சிருக்கேன். வீட்டுக்கு போன உடனே இவன் சொன்னானா, எல்லாரும் குடிக்க மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, அவ முட்டை பொறிச்சு தர சொல்லுவோம் தருவா, அதெல்லாம் அங்கங்க தூக்கி எரியணும். அப்படி நீங்க கிறிஸ்துவத்தை கண்டுக்கலாம். எவ்வளவு நம்பிக்கை தன் மனைவி மேல பாருங்க, யோசித்து பாருங்க. அப்ப அந்த மனைவி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருப்பா புருஷனுக்கு. அதே மாதிரி வந்தாங்க, அந்த போகிற பயிலே குடிக்கிறதுக்கு இது வாங்கின மாதிரி வாங்கினாங்க. அங்கே வந்து எல்லாம் சேர்ந்து குடிக்க மாதிரி ஆக்டிங் பண்ணாங்க. சொன்னார ஆம்லேட் போட்டு வச்சாச்சு. ஆம்லேட் தூக்கி தூர வீசினா ஆம்லேட் அப்படிங்க உப்பா இருக்கு. நம்ம தான் நினைச்சிருப்போம் குடிக்கார போயிடுவா. கிறிஸ்தவம் அங்கே இல்லை. அப்படி நீங்கள் பேசுவீங்கன்னா கிறிஸ்தவம் உங்களுக்கு இல்லை. அப்போ அப்போ அந்த சகோதரி என்ன பண்ணானா, விளக்கமாட்ட எடுத்துக்கிட்டு வந்து, எனக்கு ஆண்டவரே நீர் ஒரு சிலுவையை சுமந்தீர், எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை சந்தோஷமாக சுமக்க எனக்கு விளக்காக அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாடினான். அப்படின்னா சொன்னா என்ன சொன்ன பார்த்தியா கிறிஸ்தவ இல்லையா? உங்களுக்கு இருக்கா? இல்லை பிரதர் சொல்லிருக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. பிராமணர் பேசுற அவ தன் மனைவியை கொடுத்து சாட்சி கொடுக்க வெட்கப்படல. 4 பேர் கூட்டு வந்து வச்சு அந்த சாட்சியம் நிரூபிக்கிறான்னா அந்த மனைவி எந்த அளவுக்கு கிறிஸ்துக்களை இருந்திருக்கணும். இவன் அவளை நம்பி வெட்கப்படாம சாட்சி கொடுத்துருக்கணும். அது இல்லையா? இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு கூட பார்க்கலாம். யார் இது கூட வேலை செய்த பைபிளே வசனம் இருக்கு. அநேக தேவதூதரையும் உபசரித்து. அல்லையா? சரி பாருங்க, இடத்துல போவோம், தொடர்ந்து வாசிப்போம். ஆக கிறிஸ்தவம் என்பது வெட்கப்படக்கூடாது. தர்மசனத்துக்கு வந்தீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க உங்களை இன்னுமாக அர்ப்பணிக்கவில்லை, முற்றிலுமாக ஆண்டுகளுக்கு கொடுக்கல. இனி இவர் தான் எனக்கு தேவன், வேற எதையும் நான் தொட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு வெட்கம் வரும், மனஸ்தாபம் வரும், எல்லாம் வரும். சாத்தான் அவங்களை சுவாதிக்கிறதுக்கு அடுத்தவங்க கொண்டு வர மாட்டான். சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, சொந்த தாய் தகப்பன் பேரன் பேச்சு எல்லாரும் வருவாங்க. அடுத்தவன் வந்து உங்களை சோதிக்க மாட்டான். உங்க வீட்டுக்காரன் தான் அவனுக்கு சத்து. எதுக்கு அடுத்தவனா தெரியுமா? நீங்க அதுல எப்படி பக்குவப்படணுங்கிறது முக்கியம். அல்லையா? அப்பொழுது பச்சை திங்கமா? அப்பொழுது எத்தனை பேர் பச்சை திங்க? பூனை திங்கும் திங்கும்ல. அப்ப அதை என்ன செய்யணும்? முதல்ல எண்ணெயில போட்டு பொரிக்கணும். அப்ப என்ன செய்ய? சட சத்தம் போட அப்படம் ஓடி. ஆனா அதை எடுத்துக்க சாப்பிடுது இல்லை,
ஒன்னே எடுத்து மற்றவன் சாப்பிடணும்னா நீ பொறிக்கப்படணும்ல எண்ணெயில. அதுக்குதான் யோவானை எண்ணெயில போட்டு கொண்டு போனாங்க. எண்ணெய் அவன் எரியவே செய்யல, தூக்கி கொண்டு பக்குவல போட்டான். அவன் எண்ணெயில இருந்து பக்குவப்பட்டு போனான். புரியுதா? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்கு நம்மளுக்கு போறேன் செய்திருக்க இருக்கு. 2 நாள் பார்ப்போம். கிறிஸ்து குறித்து வெட்கப்படாத, சாட்சி சொல்ல வெட்கப்படாத. சரியா? முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள நீ உறுதியாயிரு. இது சரிங்கிறத நீ உறுதிப்படுத்திக்கோ. சரியை நீ உறுதிப்படுத்தின பிறகு அதற்காக நீ சாட்சியாக நில்லு. மற்றவர்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள். அப்பதான் நீ ஆவிக்குரிய பிரகாரமாக வளர முடியும். நீங்க செய்தியில வளரணும், பைபிள்ல வளரணும்னா அதை குறித்து 4 பேருக்கு பேசணும். இப்போ நாங்களாம் நீங்க நினைப்பீங்க எப்படி பாஸ்டர் நிறைய கற்பிக்கிறது, அதுக்கு சாதாரண நினைக்காதீங்க. ஒருத்தருக்கு இதை நான் முடிக்கிறேன், ஒருத்தருக்கு நான் அந்தேரியில் விஜயநகர் ஒரு ஐடியா இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே நாங்கள் ஒரு மீட்டிங்காக போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு பெரிய பஸ்ஸுக்காரன்னு இல்லை இது கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது ட்ராக்ஸ். அப்போது நாங்கள் போனோம். உடனே எங்களை மறைச்சார். ஏன்னா சிஸ்டர் கழுத்தில் காதில் உடவில்லை. ஆகவே இவங்க பெரிய வயசுக்காரங்க. இந்த சகோதரனை பார்த்தா மீசை வச்சிருக்காரு. அப்போ ஒரு பெரிய வயசுக்காரங்க இல்லை. அப்போ இவரு ஒரு அவிசுவாசி, அந்த சகோதரி விசுவாசி அப்படின்னு இடம் போட்டு ரேட்டு சொல்லலை. ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். சிஸ்டர் பார்த்த உடனே அப்படியே கூட ஒரு ட்ராக்கை நீட்டினாரு. என்னையை பார்த்துனா அப்படியே 2 அடி பண்ண போனார். ஏன்னா மீசை வச்சிருக்கு. எந்த வயசுக்காரன் மீசை வைக்க மாட்டான். பாருங்க, அடையாளத்தை பாருங்க. ஆக அவர் எங்களை மதிச்சாரு. முதல்ல எங்கே போறீங்கன்னு கேட்டால் நாங்கள் மீட்டிங் போகிறோம். எங்கே மீட்டிங்? இந்த இடத்துல மீட்டிங். யார் வாரா? இன்னார் வாரா? அப்படியா? எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தீங்க? எப்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நான் ஊழியம் செய்யல, நான் விசுவாசி. ஏசு கிறிஸ்து வரல. அது தப்பு. நான் ஏசு அப்படி சொல்லலையே. இவ்வளோதானே நமக்கு வேணும். அண்ணே உங்கள் சகோதரர் கொஞ்சம் பைபிளை தரங்க. இல்லை இல்லை, இங்கே ரோட்டில் பைபிளை தரங்க. என்ன நீங்கள் தானே கேட்டீங்க, விட்டுங்க பைபிளை, கூட்டம் கூட்டிட்டுங்க. ஏன் பேசுகிற அது? பைபிளை நீங்கள் நிரூபிங்க. சேலஞ்ச் இன்னைக்கு ஒரு கேட்கப்பட்டாலும் நான் பார்க்குறேன். கவனிங்க, நீங்கள் அந்த இடத்துல சாட்சியாக நின்னீங்க அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொல்ற வச்சுக்கோங்களேன். அவர் சொல்ல, உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பொருளுக்கு பயந்தான், அவன் சொன்னான்னு சொல்லிடலையா? நீங்கள் உடனே கேட்கணும், ஏசு உங்ககிட்ட பேசினாரா? இல்லை. யார்கிட்ட பேசினாரு? சீசர்கிட்ட. சீசர்கிட்ட பேசினாரா? யார் எழுதி வச்சிருக்கா? யார் எழுதி வச்சிருக்கா? சீசர்கிட்ட பேசினதா எழுதி வச்சிருந்தாரு மத்தேயு. அப்போ மத்தேயு சரியா இருப்பாரா? இப்படிதாங்க கேள்விலாம் வரும். நீங்கள் அப்படி ஃபைட் பண்ணும்போது தான் புது புத்திகள் வரும். இவனை இந்த வயசு இப்படிதான் குத்தணும், இவனை இப்படி குத்தணும், மாற்றி மாற்றி விஷயம் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். இல்லைன்னா வீட்டில் வாழைப்பழம் மாதிரி உட்கார வேண்டியதான். உன்னை வந்து அப்படியே தூக்கிடுவோம். அது வந்து மேலே வச்சுக்குவான், வச்சு பாட்டு ஆறாமல் தூக்கிடுவோம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? you have to fight. வெட்கப்படக்கூடாது, கிறிஸ்துவாக வெட்கப்படாது. பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்தை வந்து விழுந்தது. அவங்கெல்லாம் அந்த பரிசுத்த நிறைஞ்சோடு எப்படி நடந்துக்கிட்டாங்களா? இவங்க குடிகாரர்கள் தடுமாறினார்கள், வெட்கப்படலை. இன்னைக்கு நாம வெட்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகையினால் இந்த வெட்கத்தை இன்னையோடு விட்டுறணும். வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு இயேசுதான் தெய்வம் அப்படிங்கிற உறுதி வேணும். இந்த வேதனுடைய வார்த்தை, கிறிஸ்தவனை பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவனை பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பாருங்க. அப்படிதான் நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் கிறிஸ்தவனை பார்த்துருந்தா நான் எப்பவுமோ திரும்ப போயிருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கேன். பயங்கரமான கில்லாடிகளாக இருப்பான். அவனுக்கு பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் ஒரு பையன் தூக்கி போட்டு வருவான். கேட்டால் சொல்லுவான், நான் 3 நேரம் ஊழியம் செய்தேன். ஏன் வேலைக்கு எப்படி இருந்தீங்க? வேலை கிடைக்கல, ஊழியத்துக்கு வந்தேன். வேலை கிடைக்கல, ஊழியத்துக்கு வச்சு சொல்லுதே இருந்தேன். யாராக இருக்கட்டும், வேலை சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொன்னால் கதை வேறு. நான் இன்னைக்கு சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட பண்ணி பாஸ் ஆகுன்னு சொல்லலை. அந்த சூழ்நிலை
என்னை பிடிச்சி பாஸ்டர் ஆடி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். அப்போ நான் பாஸ்டர்னு உடனே ஏற்கனவே நான் இருந்த பாஸ்டர் கேட்டார், உங்களுக்கு அழைப்பு இருக்கான்னாரு. நான் 3 நாள் டைம் கொடுத்து உபாசத்தில் போனேன். அப்போ சில 20-28 படிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சமத சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தைப்படி நான் ஆண்டவர் ஒரு சிறு மந்தைக்கு கூப்பிடுறாரு. இதை நான் பரிசுத்து பார்க்கணும். இது ஆண்டவர் காமிச்சதா இருந்தால் இதை நிறுத்துவார். ஆண்டவர் காமிக்கலன்னாக்கி நான் பேக் டு பெவிலியன் நல்ல பிள்ளையாக வந்துடுவேன். ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பாருங்க, அவர் அப்ரிஷியேட் பண்ணார். எஸ், கோ டு த ஃபீல்டு. நீங்கள் ஃபீல்டில் போனதான் தெரியும் உங்கள் திறமை. வீட்டில் இருக்கிறது தெரியாது. ஃபீல்டில் இறங்கிட்டா உங்கள்கிட்ட என்ன திறமைக்கு வெளிப்படும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு ஆண்டவர் 10 வருடம் நடத்திட்டு பாருங்க. என்னுடைய ஒரே நோக்கம் பெரிய சபையை உருவாக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு கூட்டத்தை வழி நடத்தினது. அது சிறு கூட்டமாக இருக்கணும், பிராமணம் பேசுகிறேன். ஆகவே என்னுடைய ஊழியத்தை நான் திருத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் அநேக நேரத்தில் என்ன செய்ய, சில நேரத்தில் உருவாக்குத்துவதை ஏற்றுதான் கொள்ள வேண்டும். வேறு வழி கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க உங்களே பாசம் உருவாக்குத்துதா, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நடைமுறைகள், அதை நான் உங்ககிட்டே சொல்ல முடியாது. சொன்னால் நீங்கள் எழுதி போவீங்க. நான் அதை எனக்குள்ளே வச்சுக்கிட்டே அதுக்கு தகுந்தாமல் பைபிள் எடுத்து பேசி உங்களை திருத்த வேண்டியிருக்கு. ஏமேன். அல்லேலூயா. அது சில நேரம் சிலர் என்னைதான் பேச இருப்பாங்க. அது கேட்க வேண்டியதான். ஆமா. அல்லேலூயா. என் நல்ல என் வார்த்தை கொண்டு ஒருவர் திருத்தலை அப்படின்னா யாரை வச்சு திருத்த முடியாது. வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை ஆவியாய் ஜீவமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை குறித்தும் என்னை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் பிதாவின் மகிமையோடு தூதர்களோடு கூட வரும் பொழுது அவனை குறித்து வெட்கப்படுவேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு வெட்கப்படாதீங்க. ஆமென். டைம் ஜெயிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமை ஆயத்தம் ஆயிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு டாணி முன்னால் வந்து ரொம்ப நல்லது. கரெக்டாக ஆசீர்வதிப்பாங்க. ஒரு சின்ன கோரஸ் பாடுவோம். சின்ன பேப்பரில் எழுதி வச்சுருங்க. அடுத்த வாரம் அப்படி முன்னாடியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு வர முடியும் என்றால் அவங்களுக்கு கத்தம் ஆசீர்வதிப்பார். சோதர ஆண்டவரையே சுற்றித்தர ராஜா, என்னை குறித்து என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து என் பிதாவின் மகிமை கொடுத்த தேவனுக்கு வரும்பொழுது நானும் வெட்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. கர்த்தாவின் சத்தியத்தை சுவிசேஷத்தை குறித்தும் பெந்தேகோஸ்து அனுபவத்தை குறித்தும் நீங்கள் வெட்கப்படாது என்ற இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தாவே, நம்ம மேத்தில் பார்க்கிறோம். ஒரு நோவா
கர்த்தாவே தேவன் பேழையை உண்டாக்கி சொல்லும்போது கர்த்தாவே எந்த ஒரு பதட்டமும் சங்கடமும் கர்த்தாவே வெட்கமும் இல்லாமல் அப்பா பேழையை உருவாக்கி அந்த பேழைக்குள்ளாக தன்னுடைய குடும்பத்தை கொண்டு சென்று பாதுகாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு பவுல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அகில்பா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு சென்ற போது ராஜாவே அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாது இருக்க என்னால் முடியவில்லை என்று அங்கே வெட்கப்படாமல் சொன்னார். கர்த்தாவே அநேக யூதர்களின் கூட்டம் அங்கு இருந்தது. இந்த நேரத்திலே அப்பா அங்கே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆசாரியர்கள் நபிகள் இன்னும் கூட கர்த்தாவே அவன் வெட்கப்படாமல் உண்மை குறித்தும் வார்த்தை குறித்தும் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக எடுத்துரைத்தான். ஏனென்றால் அவன் உண்மை சந்தித்திருந்தான். வார்த்தை உண்மை என்பதை உறுதிப்படுத்தி இருந்தார். பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகித்திருந்தார். அவ்விதமாக கர்த்தாவே நாங்கள் உறுதியுடன் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மெய்யான தேவன் என்றும் வேறாக்குடைய வார்த்தை என்றும் நீ கடைசி கால செய்து மனவாட்டிக்காக நீனான செய்தி என்றும் அதற்கு உறுதியாய் பெற்றுக்கொண்டு அதை குறித்து வெட்கப்படாமல் இருக்கத்தக்கதாக அந்த வெட்கத்தின் ஆவியை எடுத்துக்கொண்டு உறுதியுள்ள ஆவியங்களை கொடுக்க கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்கிறபடி சக்தி ஆய்வர்கள் சகல சத்தியத்தில் நடத்துவார். ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம்ப்பா என்னோட ஸ்தோத்திரிக்கிறார்கள். அப்பாவை நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவை பார்க்கிறோம். கர்த்தாவே பேதுரு அங்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது ஆண்டவரே இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, இவர்கள் பழு பொழுது விடுத்து 3ஆம் மணி நேரமாயிற்று யோவேல் சொன்ன தீர்க்கதரிசி நிறைவேறுவது என்று தைரியமாக பிரசங்கித்தான். வெட்கம் இல்லாமல் பிரசங்கித்தான். கர்த்தாவே மோசே நாங்கள் பார்க்கிறோம், ஆரோனுக்கு முன்பாக நின்ற பொழுது அவன் தைரியமாக பேசினான். அவன் வெட்கப்படவே இல்லை. அப்பா ஸ்தோத்திரம். யோசேப்பை நாங்கள் பார்க்கிற ராஜா அவன் போத்திபார் வீட்டிலே அவன் மேல குற்றம் சாட்டப்பட்ட பொழுது கூட அவன் வெட்கப்படவில்லை. அவன் ஜெயிலில் போக வெட்கப்படவில்லை. அவனுக்கு சமயத்துக்காக காத்திருந்தான். சமயம் வந்த பொழுது அவனை ராஜபாரத்தில் உயர்த்தினேன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தேவானை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இந்த ஸ்தேவான் கர்த்தாவே வணங்கா கழுத்துள்ளவர்களை இருதயத்திலும் விருத்தசனம் இல்லாதவர்களே என்று சொன்னபொழுது அவர்கள் பல்லை கடித்து கல்லை கொண்டு எரிந்தவனை கொண்டார்கள். அப்பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து இதோ மனுஷகுமாரனும் தேவனுடைய மகிமையும் அருகில் தேவ உட்கார்ந்து இருந்த காண்கிறேன் என்று ஆண்டவரே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று செபித்து தன் ஜீவனை விட்டான். கர்த்தாவே வேதத்திலே எத்தனையோ இன்னும் சாட்சிகள் உண்டு ராஜா. ஆபிரகாமை பார்க்கிறோம், அவன் 90 வயதிலேயும் வெட்கப்படாமல் விசுவாசித்தான். கர்த்தாவே சாரா வெட்கப்படாமல் விசுவாசித்தான். அவர்கள் வாக்குத்தத்தத்தின் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு ராஜா. அது நீ மணவாளனுக்காக மணவாளனாக நீ வரப்போகிறேன். கர்த்தாவே இந்த நாளுக்காக நாங்கள் வெட்கப்படாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தர் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார் என்று சொல்லத்தக்கதான அப்பா வெட்கம் இல்லாத ஆவியை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். தைரியத்தின் ஆவியை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். அன்பின் ஆவியை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். இரக்கத்தின் ஆவியை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அமிதமாக ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கும்படியா செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் பலப்படுத்தும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இது வருகிற நாளிலே நாங்கள் வெட்கப்படாமல் இருக்கத்தக்கதாக இன்று இந்த வெட்கத்தை எங்களுக்கு எடுத்து போறோம். கர்த்தாவே எங்களை காத்திரம் கட்டளை கணவன் மனிதப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Hallelujah.
பரிசுத்தோட ஐக்கியமும்